السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று நான் எடுத்துக்கூற இருக்கின்ற சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்கள். ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்கள் குறைஷிகளின் பனு அத்தார் கோத்திரத்தை சார்ந்தவர். ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்களின் சுட்டு பெயர் அபு அப்துல்லா ஆகும். அது மட்டுமின்றி அவர்களது சுட்டு பெயர் அபு முஹம்மது என்றும் கூறப்படுகிறது. ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்களின் தந்தையின் பெயர் உமேர் பின் ஹாஷிம் ஆகும். தாயாரின் பெயர் ஹன்னாஸ் பின் மாலிக் ஆகும். அவர்களது தாயார் மக்காவில் ஒரு செல்வந்தராக இருந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்களின் பெற்றோர் அன்னாரை மிகவும் நேசித்தார்கள். ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்களை அவர்களின் தாயார் மிகவும் செல்வ செழிப்பான முறையில் வளர்த்து வந்தார்கள். மேலும் அவர்களுக்கு விலை உயர்ந்த ஆடைகளை அணிவித்து வந்தார்கள். மேலும் ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்கள் மக்காவிலுள்ள மிகவும் உயர்தரமான நறுமணத்தை பயன்படுத்தி வந்தார்கள். ஹஜ்ரத் மூசா அவர்களின் பகுதியில் தயாரிக்கப்படுகின்ற ஹஸ்ரமி காலணிகளை அவர்கள் அணிந்து வந்தார்கள். இந்த காலணியை குறிப்பாக செல்வந்தர்கள் மட்டுமே அணிந்து வந்தனர். அங்கிருந்து அந்த காலணியை வாங்கி அதை அன்னார் பயன்படுத்தி வந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் உயர்தரமான ஆடை, உயர்தரமான நறுமணம் மற்றும் காலணிகளை அவர்கள் வெளியிலிருந்து வாங்கி அதை பயன்படுத்தி வந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்களின் மனைவியின் பெயர் ஹம்னா பின்த் ஜஹஷ் ஆகும். ஹம்னா பின்த் ஜஹஷ் அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய மனைவியான உம்முல் முஃமினீன் ஹஜ்ரத் ஸைனப் பின்த் ஜஹஷ் அவர்களின் சகோதரி ஆவார்கள். இவர்கள் மூலமாக ஸைனப் என்ற ஒரு மகள் இவர்களுக்கு பிறந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்களை நினைவு கூர்ந்தால் இவ்வாறு கூறுவார்கள்: அதாவது, நான் முஸ்அப் அவர்களை விட மிகவும் அழகான, தைரியமான, செல்வ செழிப்புடன் வளர்க்கப்பட்ட எந்த நபரையும் கண்டதில்லை. ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்கள் மிகவும் கண்ணியமிக்க சஹாபாக்களில் ஒருவராக இருந்தார்கள். ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர் ஆவார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாரே அர்கமில் தப்லீக் செய்து வந்த அந்த நேரத்தில் ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தனது தாய் மற்றும் சமுதாயத்தின் எதிர்ப்பிற்கு அஞ்சியவாறு இவ்விஷயத்தை மறைத்து வைத்திருந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக எவருக்கும் தெரியாமல் மறைந்தே வருவார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்கள் தொழுது கொண்டிருப்பதை உஸ்மான் பின் தல்ஹா பார்த்தபோது அவர்களது குடும்பத்திற்கும் அவரது தாயாருக்கும் இது பற்றிய தகவலை கொடுத்தார்கள். பெற்றோர்கள் அன்னாரை சிறைபிடித்தார்கள். அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும் வரை அன்னார் சிறைபிடிக்கப்பட்டே இருந்தார்கள். அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அங்கிருந்து வெளியேறினார்கள். மேலும் ஹிஜ்ரத்தும் செய்தார்கள். சில காலங்களுக்கு பிறகு சில முஹாஜிரீன்கள் அபிசீனியாவிலிருந்து மக்காவிற்கு திரும்பி வந்தபோது ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்களும் அவர்களுடன் திரும்பி வந்தார்கள். அவர்களது தாயார்
எந்த நிலைமையில் முஸ்அப் அவர்களை கண்டார்களோ அதன் விளைவாக அன்னாரை எதிர்ப்பதை அவர்கள் விட்டுவிட்டார்கள். மேலும் தனது மகனை இதே நிலையில் அவர்கள் விட்டுவிட்டார்கள். ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்களுக்கு 2 ஹிஜ்ரத் செய்யும் நற்பாகியம் கிடைத்துள்ளது. அதாவது அபிசீனியாவிற்கும் மதீனாவிற்கும் அன்னார் ஹிஜ்ரத் செய்யும் பாக்கியத்தை பெற்றார்கள். ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்கள் நல்ல செல்வ செழிப்பான நிலையில் இருந்த போதும் நான் அவர்களை கண்டுள்ளேன். அவர்கள் முஸ்லிமான பிறகும் நான் அவர்களை கண்டுள்ளேன். இஸ்லாத்திற்காக அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டங்களை பொறுத்து கொண்டார்கள் என்றால், பாம்பின் உடலிலிருந்து அதன் தோல் உரிந்து புதிய தோல் வளர்வதை போன்று அவர்களது உடலிலிருந்து அவர்களின் தோல் உரிந்திருந்தது. ஆக இவர்கள் இத்தகைய தியாகத்தை செய்தார்கள். அது மிகவும் வியப்பிற்குள்ளாக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு நாள் ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். அந்த சமயத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் அமர்ந்திருந்தார்கள். அப்போது ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்கள் எப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்திருந்தார்கள் என்றால், அது தோலினால் கட்டப்பட்டிருந்தது. ஒரு நேரம் எப்படிப்பட்ட உயர்தரமான ஆடையை அன்னார் அணிந்திருந்தார்கள். இப்போது முஸ்லிமான பிறகு எப்படிப்பட்ட நிலைமை என்றால், தோலினால் கட்டப்பட்ட நிலையில் அவர்களது ஆடை இருந்தது. நான் ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்களை பார்த்தபோது அவர்கள் தமது தலையை கீழே குனிய செய்தார்கள். நாங்களும் ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்களின் இந்த நிலையைக் கண்டு அவர்களுக்கு எவ்வித உதவியும் செய்ய இயலாதவர்களாக இருந்தோம். அப்போது ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்கள் எங்களிடம் வந்து சலாம் கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழகிய முறையில் பதிலளித்தார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுக்கே எல்லா புகழும், உலகவாதிகளுக்கு அவர்களது உலகம் கிடைக்கட்டுமாக. மக்காவின் நகரத்தில் இவர்களை விட மிகச் சிறந்த செல்வ செழிப்பை பெற்றிருந்த எவரையும் நான் கண்டதில்லை. முஸ்அப் அவர்களை அத்தகைய நிலையில் நான் கண்டுள்ளேன். இவர்கள் தாய் தந்தையினருக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய மகனாக இருந்தார்கள். ஆனால் இறைவன் மற்றும் அவனது ரசூலின் மீதான அன்பானது இவர்களை இன்று இந்த நிலைக்கு ஆளாக்கியுள்ளது. மேலும் அவர்கள் இறைவனுக்காகவும் அவனது திருப்தியை வேண்டியவாறும் அனைத்தையும் விட்டுவிட்டார்கள். ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்களை கண்டபோது அவரது முந்தைய நிலையை நினைவு கூர்ந்தவாறு அழத் தொடங்கினார்கள். ஹஜ்ரத் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்கள் வருகை தந்தார்கள். அவர்களது உடலில் தோலினால் கட்டப்பட்டிருந்த ஒரு மேலாடை இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் பின் உமேர் அவர்களது இந்த நிலையை கண்டபோது, இவர் முன்பு எவ்வாறு இருந்தார், இப்போது எப்படி இருக்கின்றார் என்பதை நினைவு கூர்ந்து அழுதார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களது நிலை எவ்வாறு இருக்கும்? அப்போது உங்களில் ஒருவர் ஒரு ஜோடி ஆடையை கொண்டு காலை பொழுதை அடைவார், மற்றொரு ஜோடி ஆடையை கொண்டு மாலை பொழுதை கழிப்பார். அதாவது எந்த அளவுக்கு அபிவிருத்தி ஏற்படும் என்றால், காலையிலும் மாலையிலும் ஆடையை மாற்றக்கூடிய நிலைமை உருவாகும். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவருக்கு முன்பாக ஒரு பாத்திரத்தில் உணவு வைக்கப்படும் போது இரண்டாவது பாத்திரம் எடுக்கப்படும். அதாவது பல வகையான உணவுகள் இருக்கும். இன்று இவ்வாறுதான் இருக்கின்றது. மேலும் காபாவின் மீது போடப்பட்டுள்ள துணியை போன்று உங்களது வீடுகளில் நீங்கள் போடுவீர்கள். அதாவது விலை மதிப்புமிக்க துணிகள் அப்போது பயன்படுத்தப்படும். ஆக இந்த விஷயம் இன்று முற்றிலும் நமது கண்களுக்கு முன்னால் உள்ளது. முஸ்லிம்களுக்கு ஏற்பட உள்ள செல்வ செழிப்பான நிலையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நேரம் இப்போது நாங்கள் இருப்பதை விட மிக்க நல்ல நிலையில் இருப்போமா? இப்படிப்பட்ட அபிவிருத்தி, இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும் என்றால் பிறகு இறை வணக்கத்திற்காக வெளியேறாமலும் கடின உழைப்பு ஆகியவற்றை நாங்கள் செய்ய வேண்டியதும் வராதா என்று கேட்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, அந்த நாளை விட இந்த நாள் சிறந்தது. உங்களது நிலைமை, உங்களது இறைவணக்கம், உங்களது தரம் அன்றைய நாளை விட மிகவும் உயர்வானதாகும். அது அப்போது வரக்கூடியவர்களுக்கு வழங்கப்படும். அது அவர்களுக்கு அபிவிருத்தியாக வழங்கப்படும்.
சீரத் காத்தமுன் நபியின் என்ற நூலில் ஹஜரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் அபிசீனியா ஹிஜ்ரத் சம்பவம் பற்றி எழுதியுள்ளார்கள். இது தொடர்பாக நான் இதற்கு முன்பும் மற்ற சஹாபாக்களை பற்றி எடுத்து கூறும்போது கூறியுள்ளேன். இப்போது சுருக்கமாக கூறிவிடுகின்றேன். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலுக்கேற்ப நபித்துவத்தின் 5ஆம் ஆண்டு ரஜப் மாதத்தில் 11 ஆண்களும் 4 பெண்களும் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அவர்களில் ஹஜரத் முஸப் பின் உமேர் அவர்களும் ஒருவர் ஆவார்கள். அவர்கள் எழுதுகின்றார்கள், இது மிகவும் வியப்பிற்குரிய விஷயமாகும். அதாவது அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஹிஜ்ரத் செய்த முஹாஜிரின்களில் பெரும்பான்மையினர் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் குறைஷிகளை சார்ந்த ஆற்றல் மிக்க கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தனர். பலவீனமான மக்கள் குறைவாகவே தென்பட்டனர். இதிலிருந்து 2 விஷயங்கள் தெரிய வருகின்றது. ஒன்று, ஆற்றல் மிக்க கோத்திரத்தை சார்ந்த மக்களும் கூட குறைஷிகளின் அநீதியிலிருந்து பாதுகாப்பாக இருக்கவில்லை. மற்றொன்று, பலவீனமான மக்கள், அதாவது அடிமைகள் போன்றோர் எத்தகைய பலவீனமான நிலையில் இருந்தனர் என்றால் அவர்களுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கான ஆற்றல் கூட இருக்கவில்லை. எவ்வாறு இருப்பினும் மக்கத்து குறைஷிகளுக்கு இந்த மக்கள் ஹிஜ்ரத் செய்தது தெரிய வந்தபோது தமது வேட்டை கையை விட்டு நழுவிவிட்டது என்று கடுமையாக கோபமடைந்தனர். எனவே அவர்கள் அந்த முஹாஜிரின்களை பின்தொடர்ந்தனர். ஆனால் அவர்கள் கடலோரத்தை அடைந்த போது அந்த மக்கள் அங்கிருந்து கிளம்பி புறப்பட்டு சென்று விட்டனர். எனவே இவர்கள் தோல்வியுற்று திரும்பி வந்தனர். அபிசீனியா சென்றடைந்த பிறகு முஸ்லிம்களுக்கு மிகவும் நிம்மதியான அமைதிகரமான வாழ்க்கை கிடைத்தது. அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறியவாறு குறைஷிகளின் அநீதியிலிருந்து அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. முதலாவது பையத்தே உக்குபாவின் சந்தர்ப்பத்தில் மதீனாவிலிருந்து வந்திருந்த 12 நபர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரங்களில் பையத் செய்தார்கள். அந்த மக்கள் மதீனா திரும்பிய போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு திருக்குரானை கற்றுக் கொடுக்கவும் இஸ்லாத்தின் போதனையை கற்றுக் கொடுக்கவும் ஹஜ்ரத் முஸப் பின் உமேர் அவர்களை அவர்களுடன் அனுப்பி வைத்தார்கள். மதீனாவில் அன்னார் காரி என்ற பெயராலும் ஆசிரியர் என்ற பெயராலும் பிரபலம் அடைந்தார்கள். இன்னொரு அறிவிப்பிற்கேற்ப அவுஸ் மற்றும் ஹஜ்ரத் கோத்திரத்தை சார்ந்த அன்சார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், எங்களுக்கு திருக்குரானை கற்றுக் கொடுக்க ஒருவரை அனுப்புங்கள் என்று கூறினார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஸப் பின் உமேர் அவர்களை அவர்களுடன் அனுப்பி வைத்தார்கள். ஹஜ்ரத் முஸப் பின் உமேர் அவர்கள் ஹஜ்ரத் அஸ்அத் பின் ஜிராரா அவர்களது வீட்டில் தங்கினார்கள். தொழுகையில் இமாமத் கடமைகளை செய்து வந்தார்கள். ஹஜ்ரத் முஸப் பின் உமேர் அவர்கள் ஒரு நீண்ட காலமாக ஹஜ்ரத் அஸ்அத் பின் ஜிராரா அவர்களின் வீட்டில்தான் தங்கினார்கள். ஆனால் பிறகு ஹஜ்ரத் சாத் பின் மாஸ் அவர்களது வீட்டிற்கு இடம்பெயர்ந்தார்கள். ஹஜ்ரத் பரா பின் ஆசிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முஹாஜிர் சஹாபாக்களில் முதலாவதாக எங்களிடம் மதீனாவிற்கு வருகை தந்தது ஹஜ்ரத் முஸப் பின் உமேர் அவர்களும் இப்னு உம்மே மக்தூம் அவர்களும் ஆவார்கள். மதீனாவிற்கு வந்ததும் இவர்கள் இருவரும் எங்களுக்கு திருக்குரானை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். பிறகு அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மேலும் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகியோர் சஹாபாக்களை தம்முடன் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். இதற்கு பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தந்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்த போது மதீனத்து மக்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தார்களோ அதுபோன்று இதற்கு முன்பு ஒருபோதும் அவர்களை நான் கண்டதில்லை. குழந்தைகள், சிறுமிகள் ஆகிய அனைவருமே, தாங்கள் அல்லாஹ்வின் தூதராவீர்கள், எங்களிடம் தாங்கள் வருகை தந்துள்ளீர்கள் என்று கூறினர். சீரத் காத்தமுன் நபியின் என்ற நூலில் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் முஸப் பின் உமேர் அவர்கள் தொடர்பாக மேலும் இவ்வாறு எடுத்து கூறுகின்றார்கள். அதாவது, தாரே அர்கமில் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் ஆரம்ப காலத்தில் ஈமான் கொண்டவர்களாக கருதப்படுகின்றனர். இவர்களில் மிகவும் பிரசித்தி பெற்றவர்களில் பனு அப்துத்தாரை சார்ந்த ஹஜ்ரத் முஸப் பின் உமேர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஆவார்கள். இவர்கள் மிகவும் அழகிய தோற்றத்தை கொண்டிருந்தார்கள். மேலும் தமது குடும்பத்திலும் மிகவும் அன்பிற்குரிய மற்றும் விருப்பத்திற்குரியவராக கருதப்பட்டு வந்தார்கள். இந்த கண்ணியமிக்க நபர்தான் மதீனா ஹிஜ்ரத் செய்யப்படுவதற்கு முன்பாக முதல் முறையாக மதீனாவிற்கு இஸ்லாமிய முபல்லிக்காக அனுப்பப்பட்டவர்கள் ஆவார். மேலும் இவர்கள் மூலமாக அங்கு இஸ்லாம் பரவியது. இன்னொரு வரலாற்று நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, அதாவது ஹஜ்ரத் முஸப் பின் உமேர் அவர்கள்தான் மதீனா ஹிஜ்ரத் செய்யப்படுவதற்கு முன்பாக
மதீனாவில் ஜும்மா தொழ வைத்த முதல் நபர் ஆவார். ஹஜ்ரத் முஸஅப் பின் உமைர் அவர்கள் இரண்டாவது பையத்தே அக்குபாவிற்கு முன்பாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மதீனாவில் ஜும்மா தொழுகை நடத்த அனுமதி வேண்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுமதி வழங்கினார்கள். ஹஜ்ரத் முஸஅப் பின் உமைர் அவர்கள் மதீனாவில் ஹஜ்ரத் சாத் பின் ஹைஸ்மா அவர்களது வீட்டில் முதலாவது ஜுமாவை நடத்தினார்கள். இதில் மதீனாவை சார்ந்த 12 நபர்கள் கலந்து கொண்டனர். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஓர் ஆட்டையும் அறுத்தார்கள். ஹஜ்ரத் முஸஅப் பின் உமைர் அவர்கள்தான் முதல் முறையாக ஜும்மா தொழ வைத்த முதல் நபர் ஆவார்கள். ஆனால் மற்றொரு அறிவிப்பில் ஹஜ்ரத் அபு அமாமா பின் ஜிராரா அவர்கள்தான் மதீனாவில் முதல் முறையாக ஜும்மா நடத்தினார்கள் என்றும் வருகிறது. எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் முஸஅப் பின் உமைர் அவர்கள்தான் முதல் முபல்லிக் ஆவார். ஹஜ்ரத் முஸஅப் பின் உமைர் அவர்கள் ஹஜ்ரத் அஸத் பின் ஜிராரா அவர்களை அழைத்துக் கொண்டு அன்சார்களின் பல்வேறு பகுதிகளுக்கு தப்லீக் செய்வதற்காக சென்றார்கள். ஹஜ்ரத் முஸஅப் அவர்களின் தப்லீக்கின் விளைவால் எண்ணற்ற சஹாபாக்கள் முஸ்லிம்கள் ஆயினர். இதில் மிகவும் பிரசித்தி பெற்ற சஹாபாக்கள் உதாரணமாக ஹஜ்ரத் சாத் பின் மாஸ், ஹஜ்ரத் உபாதா பின் பிஷர், ஹஜ்ரத் முஹம்மது பின் மஸ்லமா, ஹஜ்ரத் உசைத் பின் ஹுசைர் போன்றோர் அடங்குவர். ஹஜ்ரத் முஸஅப் அவர்களின் தப்லீக் பணிகள் மற்றும் முயற்சிகள் தொடர்பாக எடுத்துக் கூறியவாறு ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள். மக்காவிலிருந்து விடைபெறும் போது இந்த 12 புதிய முஸ்லிம்கள் ஏதாவது ஒரு இஸ்லாமிய முஅல்லிமை எங்களுடன் அனுப்பி வையுங்கள். அவர் எங்களுக்கு இஸ்லாத்தின் போதனையை கற்றுக் கொடுக்க வேண்டும். மேலும் எங்களது இணை வைக்கும் சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு அப்துத்தார் கோத்திரத்தை சார்ந்த மிகவும் களப்பற்ற இளைஞரான ஹஜ்ரத் முஸஅப் பின் உமைர் அவர்களை அவர்களுடன் அனுப்பி வைத்தார்கள். இஸ்லாமிய முபல்லிக் அன்றைய நாட்களில் காரி என்று அழைக்கப்பட்டு வந்தார். ஏனென்றால் அவர்களது பெரும்பான்மையான பணிகள் திருக்குரானை எடுத்துக் கூறுவதாகவே இருந்தது. ஏனென்றால் இஸ்லாத்தை பரப்புவதற்கு இதுதான் மிகச் சிறந்த வழியாக இருந்தது. எனவே முஸஅப் அவர்கள் மதீனாவில் ஆசிரியர் என்ற பெயரில் பிரசித்தி பெற்றார்கள். ஹஜ்ரத் முஸஅப் பின் உமைர் அவர்கள் மதீனாவிற்கு சென்றடைந்ததும் மதீனாவில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அஸத் பின் ஜிராரா அவர்களின் வீட்டில் தங்கினார்கள். அவர்கள் மிகவும் களப்பற்ற கண்ணியமிக்க நபராக திகழ்ந்தார்கள். அவர்களது வீட்டையே தப்லீக்கிற்கான தலைமையகமாக ஆக்கினார்கள். மேலும் தமது கடமைகளை நிறைவேற்றுவதில் முழுமையாக அன்னார் செயல்பட்டார்கள். மதீனாவில் முஸ்லிம்களுக்கு ஒன்று சேர்ந்து வாழ்க்கையை கழிப்பதற்கான பாக்கியம் கிடைத்திருந்தது. மேலும் அமைதிகரமான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்திருந்தது. எனவே அஸத் பின் ஜிராரா அவர்களின் ஆலோசனைக்கேற்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஸஅப் பின் உமைர் அவர்களை ஜும்மா தொழ வைப்பதற்கான வழிகாட்டலையும் வழங்கினார்கள். இவ்வாறு முஸ்லிம்களின் வாழ்க்கை அங்கு இனிதே ஆரம்பமானது. அல்லாஹும் எந்த அளவுக்கு அருள் செய்தான் என்றால் சிறிது காலத்திலேயே மதீனாவின் ஒவ்வொரு வீட்டிலும் இஸ்லாத்தை பற்றிய சர்ச்சை ஏற்பட்டது. மேலும் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மிகவும் வேகமாக முஸ்லிமாக மாறத் தொடங்கினர். சில சமயங்களில் ஒரே நாளில் பல கோத்திரங்களை சார்ந்த அனைவரும் முஸ்லிமாகினர். இவ்வாறு அப்துல் அஷ்ஹல் கோத்திரத்தை சார்ந்தவர்களும் ஒரே நேரத்தில் ஒன்றாக இணைந்து முஸ்லிம்களாயினர். இந்த கோத்திரம் அன்சார்களின் மிகவும் பிரசித்தி பெற்ற அவுஸ் கோத்திரத்தின் ஒரு பகுதியாகவே இருந்தது. இவர்களின் தலைவரின் பெயர் சாத் பின் மாஸ் ஆவார்கள். இவர்கள் அப்துல் அஷ்ஹலின் கோத்திரத்தின் தலைவராக மட்டும் இருக்கவில்லை, மாறாக அவுஸ் கோத்திரத்தின் தலைவராகவும் திகழ்ந்தார்கள். மதீனாவில் இஸ்லாத்தை பற்றிய சர்ச்சை ஏற்பட்ட போது சாத் பின் மாஸ் அவர்களுக்கு இது மிகவும் சங்கடத்திற்குரிய ஒரு விஷயமாக இருந்தது. மேலும் அவர்கள் இதை தடுக்க நினைத்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக சாத் பின் மாஸ் அவர்கள் கடுமையான எதிரியாக இருந்தார்கள். ஆனால் அஸத் பின் ஜிராரா அவர்களின் நெருங்கிய உறவினராக சாத் பின் மாஸ் அவர்கள் இருந்தார்கள். அஸத் அவர்களோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். எனவே சாத் பின் மாஸ் அவர்கள் வெளிப்படையாக இதில் தலையிட்டால் இந்த தீமை பரவக்கூடாது என்று நினைத்தவாறு தனது மற்றொரு உறவினரான உசைத் பின் அல் ஹுசைர் அவர்களிடம் அஸத் பின் ஜிராராவின் காரணமாக எனக்கு சில கஷ்டங்கள் ஏற்பட்டுள்ளது, அவர் முஸ்லிமாகிவிட்டார், அவர்களது பிரச்சாரத்திற்கு இவரும் ஒத்துழைப்பு வழங்குகின்றார்,
எனவே நீங்கள் சென்று முஸ்அபை தடுத்து நிறுத்துங்கள். அஸ்அத் பின் ஜிராராவை தடுத்து நிறுத்துவதற்கு பகரமாக முஸ்அபிடம், எங்களுடைய மக்களிடம் மார்க்கமற்ற நிலையை பரப்பாதீர்கள் என்று கூறி அவரை தடுத்து நிறுத்துங்கள். மேலும் அஸ்அதிடம் இந்த வழிமுறை சரியல்ல என்றும் கூறிவிடுங்கள் என்று கூறினார்கள். உசைத் அப்துல் அஷ்கலின் கண்ணியமிக்க தலைவர்களில் ஒருவராக இருந்தார். இவர்களது தந்தை பாஸ்போரின் அனைத்து அவுஸ் கோத்திரத்தினருக்கு தலைவராக இருந்துள்ளார்கள். மேலும் சாத் பின் மாஸ் அவர்களுக்கு பிறகு உசைத் பின் அல் ஹுசைர் அவர்களுக்கு அவுஸ் கோத்திரத்தில் மிக பெரிய தாக்கம் இருந்தது. எனவே அவர்கள் சாத் அவர்களின் கூற்றிற்கேற்ப ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் மற்றும் அஸ்அத் பின் ஜிராரா அவர்களிடம் சென்றார்கள். மேலும் முஸ்அப் அவர்களிடம் கடுங்கோபத்துடன், நீங்கள் ஏன் எங்கள் மக்களை மார்க்கமற்றவர்களாக ஆக்கி திரிகின்றீர்கள்? இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் இது நல்லதாக இருக்காது என்று கூறினார்கள். இதற்கு முஸ்அப் அவர்கள் பதில் கூறுவதற்கு பகரமாக அஸ்அத் அவர்கள் முஸ்அப் பின் உமேர் அவர்களிடம், இவர் தனது கோத்திரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற தலைவராவார், இவர்களிடம் மிகவும் அன்புடனும் மென்மையுடனும் பேசுங்கள் என்று கூறினார்கள். எனவே முஸ்அப் அவர்கள் மிகவும் கண்ணியத்துடனும் அன்புடனும் உசைத் அவர்களிடம், நீங்கள் கோபப்படாதீர்கள், மாறாக தயவு கூர்ந்து சிறிது நேரம் இங்கு அமருங்கள், எங்களது கூற்றை கேளுங்கள், பிறகு உங்களது கருத்தை தெரிவியுங்கள் என்று கூறினார்கள். எனவே உசைத் அவர்களும் இது சரிதான் என்று கூறியவாறு அங்கே அமர்ந்து விட்டார்கள். பிறகு முஸ்அப் அவர்கள் அவர்களுக்கு திருக்குரானை படித்து காட்டினார்கள். மேலும் மிகவும் அன்பான முறையில் இஸ்லாமிய போதனைகளை எடுத்து கூறினார்கள். எனவே இது உசைத் அவர்கள் மீது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் அவர்கள் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள். மேலும் கூறினார்கள், எனக்கு பின்னால் எத்தகைய ஒரு நபர் இருக்கின்றார் என்றால் அவர் முஸ்லீம் ஆகிவிட்டால் பிறகு முழு கோத்திரமும் முஸ்லீம் ஆகிவிடும். நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் அவர்களையும் இங்கே அழைத்து வருகின்றேன் என்று கூறிவிட்டு உசைத் அவர்கள் எழுந்து சென்றார்கள். ஏதோ சாக்குப்போக்கை கூறி ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் மற்றும் அஸ்அத் பின் ஜிராரா அவர்களிடம் சாத் பின் மாஸ் அவர்களை அழைத்து வந்தார்கள். சாத் பின் மாஸ் அவர்கள் வருகை தந்தபோது மிகவும் கோபமாக உசைத் பின் ஜிராரா அவர்களிடம், பாருங்கள் அஸ்அதே, நீங்கள் எனது நெருங்கிய உறவினர் என்பதனால் ஆகுமானதற்ற பயனை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். இது சரியல்ல. உறவினர் என்பதால் இப்போது நான் அமைதியாக இருக்கின்றேன். எனவே ஆகுமானதற்ற பயனை நீங்கள் அடையாதீர்கள் என்று கூறினார்கள். எனவே முஸ்அப் அவர்கள் இதற்கு முன்பு எவ்வாறு அன்புடனும் மென்மையுடனும் எடுத்து கூறினார்களோ அதே போன்று இவர்களிடமும், நீங்கள் சிறிது நேரம் இங்கு அமருங்கள், எனது பேச்சுக்களை கேளுங்கள், பிறகு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆட்சேபனை இருக்கும் என்றால் எனது பேச்சை நிராகரித்து விடுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு சாத் அவர்கள், சரி, இதுவும் சரிதான் என்று கூறி அங்கு அமர்ந்து விட்டார்கள். பிறகு முஸ்அப் அவர்கள் முன்பு கூறியது போன்றே திருக்குரானை ஓதி காட்டினார்கள். இஸ்லாத்தின் தத்துவங்களை விளக்கி கூறினார்கள். சிறிது நேரம் கூட ஆகவில்லை, சாத் அவர்கள் மீது அதன் தாக்கம் ஏற்பட்டது. எனவே சாத் அவர்கள் குளித்துவிட்டு கலிமா ஷஹாதத் கூறினார்கள். அதற்கு பிறகு சாத் பின் மாஸ் மற்றும் உசைத் பின் அல் ஹுசைர் ஆகிய இருவரும் இணைந்து தமது கோத்திரத்தை சார்ந்த மக்களிடம் சென்றார்கள். சாத் அவர்கள் தமது கோத்திரத்தை சார்ந்த மக்களிடம், அப்துல் அஷ்கல் கோத்திரத்தினரே, நீங்கள் என்னை எவ்வாறு அறிந்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில், நீங்கள் எங்களது தலைவராவீர்கள், தலைவர்களுக்கெல்லாம் தலைவராவீர்கள், மேலும் உங்களது கூற்றின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்று கூறினார்கள். அப்போது சாத் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் எப்போது வரை அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்போது வரை உங்களுடன் எனக்கு எவ்வித தொடர்பும் கிடையாது என்று கூறினார்கள். இதற்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தின் தத்துவத்தை அவர்களுக்கு முன்னால் எடுத்து கூறினார்கள். மேலும் அன்றைய நாளின் மாலை பொழுது கூட கழியவில்லை, அதற்குள் முழு கோத்திரமும் முஸ்லிமாகியது. மேலும் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் உஸைத் ஆகியோர் தமது கைகளாலேயே தமது சமுதாயத்தின் சிலைகளை உடைத்தார்கள். ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் உஸைத் பின் அல் ஹுசைர் ஆகிய இருவரும் அன்றைய நாளில் முஸ்லிமாகினர். இவர்கள் இருவருமே அன்சார்களில் கண்ணியமிக்க சஹாபாக்களாக திகழ்கின்றனர். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், எவ்வித சந்தேகமும் இன்றி
அன்சார்களில் இவர்களுக்கு மிக பெரிய கண்ணியம் இருந்தது. இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. குறிப்பா சாத் பின் மாஸ் அவர்களுக்கு அன்சார்களில் எத்தகைய கண்ணியம் இருந்தது என்றால், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களுக்குரிய கண்ணியம் இருந்தது. இந்த இளைஞர் மிகவும் களப்பற்ற, மிகவும் பற்றுணர்வு மிக்க மற்றும் இஸ்லாம் மற்றும் இஸ்லாத்தின் தோற்றுனர் மீது அளவுக்கு அதிகமாக நேசத்தை வைத்திருந்தார். அவர் தனது கோத்திரத்தின் மிகச் சிறந்த தலைவராகவும் திகழ்ந்தார். புத்தி கூர்மை உடையவராகவும் இருந்தார். மேலும் இஸ்லாத்திலும் சில குறிப்பான சஹாபாக்களுக்கு இருந்த கண்ணியமும் அந்தஸ்தும் அவர்களுக்கு இருந்தது. ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாப் அவர்கள் எழுதுகின்றார்கள், இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இவர்கள் இளைய வயதில் மரணமடைந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஅதின் மரணத்தினால் ரஹ்மானின் அர்ஷும் கூட குலுங்கியது. இது உண்மையை கொண்டதாகும். ஆக இந்த அளவுக்கு வேகமாக அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தில் இஸ்லாம் பரவிக்கொண்டே சென்றது. யூதர்கள் அச்சமிகு பார்வையுடன் இந்த காட்சிகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். மேலும் தமது உள்ளத்தில் என்ன நடக்கப் போகிறதோ என்பதை இறைவனே நன்கறிவான் என்று அவர்கள் கூறி வந்தனர். ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்களின் பிரச்சாரத்தின் விளைவாக பல நபர்கள் முஸ்லிமாகினர். அவர்கள் நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு ஹஜ்ஜின் சந்தர்ப்பத்தின் போது மதீனாவிலிருந்து 70 அன்சார்களை கொண்ட ஒரு குழுவை மக்காவிற்கு அழைத்து சென்றார்கள். இதை பற்றி எடுத்து கூறியவாறு சீரத் காத்தமுன் நபியின் என்ற நூலில் பல்வேறு அறிவிப்புகளை தொகுத்தவாறு ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். அதாவது, நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு துல் ஹஜ்ஜா மாதத்தில் ஹஜ்ஜின் சந்தர்ப்பத்தின் போது அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜை சார்ந்த பல நூறு மக்கள் மக்காவிற்கு வந்தனர். அவர்களில் 70 நபர்கள் முஸ்லிமாகி இருந்தனர் அல்லது முஸ்லிமாக விரும்பினர். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மக்கா வந்திருந்தனர். ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்களும் அவர்களுடன் வந்திருந்தார்கள். அப்போது முஸ்அப் அவர்களின் தாயார் உயிருடன் இருந்தார்கள். ஆனால் இவர்களுடன் மிகவும் அன்பு வைத்திருந்தார்கள். அவர்களது தாயாருக்கு முஸ்அப் அவர்களின் வருகையை பற்றி தெரிந்தபோது, என்னை முதலில் வந்து சந்தித்துவிட்டு பிறகு வேறிடத்திற்கு செல்லுமாறு ஒருவர் மூலமாக கூறி அனுப்பினார்கள். அதற்கு முஸ்அப் அவர்கள், நான் இப்போது வரை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து விட்டு பிறகு உங்களிடம் வருகின்றேன் என்று கூறினார்கள். எனவே அவர்கள் முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து முக்கியமான நிலைமைகளை பற்றி எடுத்து கூறிய பிறகுதான் தனது தாயாரை சந்திக்க சென்றார்கள். அவர்களது தாயார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு, அதாவது என்னை சந்திக்க வரவில்லை என்று கூறி கோபத்தில் அமர்ந்திருந்தார். மேலும் மகனை பார்த்து அளவும் செய்தார், பல முறையீடுகளையும் செய்தார். அதற்கு முஸ்அப் அவர்கள், தாயே, நான் உங்களிடம் ஒரு நல்ல விஷயத்தை கூறுகின்றேன். அது உங்களுக்கு மிகவும் பயனளிக்க கூடியதாக இருக்கும். மேலும் அனைத்து பிரச்சனைகளும் அதனால் முடிவு பெற்றுவிடும் என்றும் கூறினார்கள். அதற்கு அவர்களது தாயார், அது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு முஸ்அப் அவர்கள் மெதுவாக இவ்வாறு பதிலளித்தார்கள், அதாவது, நீங்கள் சிலை வணக்கத்தை விட்டுவிட்டு முஸ்லிமாகி விடுங்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அந்த பெண் இணை வைப்பவளாக இருந்தால். இதை கேட்டதும் கூச்சலிட்டவாறு, நட்சத்திரத்தின் மீது ஆணையாக நான் உனது மார்க்கத்தில் ஒருபோதும் நுழைய மாட்டேன் என்று கூறியவாறு தனது உறவினர்களுக்கு சைகை மூலமாக முஸ்அப் அவர்களை சிறைபிடிக்குமாறு கூறினார். ஆனால் முஸ்அப் அவர்கள் அங்கிருந்து தப்பித்து வெளியேறினார்கள். ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்களை பற்றிய குறிப்பு தொடர்ந்து எடுத்து கூறப்படும். ஆனால் இன்று நான் 2 ஜனாசா காயிப் தொழுகையை தொழ வைப்பேன். எனவே அவர்களை பற்றியும் எடுத்து கூறுவேன். எனவே இத்துடன் ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமேர் அவர்களை பற்றிய குறிப்பை முடித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த குத்பாவில் அவர்களை பற்றி நான் எடுத்து கூறுவேன். நான் தொழ வைக்க இருக்கின்ற ஜனாசாக்களில் முதலாவது நபர் மதிப்பிற்குரிய மலிக் முசஃபர் அகமது சாஹிப் அவர்களின் மகனான மதிப்பிற்குரிய மலிக் முனவர் அகமது ஜாவீத் சாஹிப் அவர்களுடையதாகும். 22 பிப்ரவரி அன்று தமது 84வது வயதில் அன்னார் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு நீண்ட காலமாக சிறுநீரக பிரச்சனை இருந்தது.
அதன் காரணமாக தாகிர் ஹாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார்கள். பிறகு படைத்த தனது இறைவனிடம் சென்று சேர்ந்தார்கள். மர்ஹூம் மூசி அவர்கள் குடும்பத்தில் ஒரு மனைவியையும் 4 மகன்களையும் 2 மகள்களையும் விட்டு சென்றுள்ளார்கள். மலிக் முனவர் அகமது ஜாவித் சாஹிப் அவர்களின் பாட்டனார் ஹசரத் டாக்டர் ஜாஃபர் சௌத்ரி சாஹிப் அவர்கள். மேலும் இவர்கள் தரம்கோட் ரந்தாவாவை சார்ந்தவர். மேலும் இவர்களின் தாய்வழி பாட்டனார் ஹசரத் ஷேக் அப்துல் கரீம் சாஹிப் அவர்கள் குர்தாஸ்பூர் மாவட்டத்தை சார்ந்தவர் ஆவார். இந்த 2 கண்ணியமிக்கவர்களும், அதாவது தாய்வழி பாட்டனாரும் தந்தை வழி பாட்டனாரும், ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கரங்களில் பைஅத் செய்தார்கள். சஹாபா என்ற அந்தஸ்தை பெற்றிருந்தார்கள். மலிக் முனவர் ஜாவித் சாஹிப் அவர்களின் திருமணம் 1968 ஆண்டு சூஃபி ஹாமித் சாஹிப் மர்ஹூம் அவர்களின் மகளான சல்மா ஜாவித் சாஹிபா அவர்களுடன் நடைபெற்றது. மொரிசியஸின் முபல்லிக்கான ஹசரத் ஹாஃபிஸ் சூஃபி குலாம் முகமது சாஹிப் அவர்கள் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 313 சஹாபாக்களில் ஒருவராவார்கள். இவ்வாறு மலிக் முனவர் ஜாவித் சாஹிப் அவர்களின் தந்தை வழி மற்றும் தாய் வழி பாட்டனாரும் அவர்களது மனைவியின் தந்தை வழி மற்றும் தாய் வழி பாட்டனார் ஆகிய 4 பேரும் அல்லாஹ்வின் அருளால் சஹாபி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கின்றார்கள். தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தது தொடர்பாக எடுத்துக் கூறியவாறு மலிக் சாஹிப் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், வக்ஃப் செய்வதற்கான கவனம் என்னிடம் எப்படி ஏற்பட்டது என்றால், 1982 ஆண்டு அன்சாருல்லா இஜ்திமாவில் ஹசரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஹுசூர் அவர்கள் தமது சொற்பொழிவில் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி எடுத்துக் கூறியவாறு சொற்பொழிவின் இறுதியில் ஒரு விஷயத்தை கூறினார்கள். அது என்னவென்றால், உங்களது இறுதி மூச்சு நீங்கள் வக்ஃப் செய்யப்பட்ட நிலையில் வெளியேற வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த சொற்கள் எனக்கு ஒரு திருப்பு முனையாக இருந்தது. என்னால் வக்ஃப் செய்ய முடியுமா என்று நான் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். எவ்வாறு இருப்பினும் அதற்கு பிறகு அவர்கள் தம்மை வக்ஃப் செய்வதாக முடிவெடுத்தார்கள். 10 ஆகஸ்ட் 1983 ஆண்டு ஹசரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களிடம் வக்ஃப் செய்வதற்காக விண்ணப்பித்தார்கள். ஹுசூர் அவர்கள் 18 ஆகஸ்ட் 1983 ஆண்டு அவர்களது வக்ஃபை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் அதற்கான ஒப்புதலை வழங்கினார்கள். மேலும் இவ்வாறு வழிகாட்டினார்கள், நீங்கள் உங்களது பணிகளை முடித்துக் கொண்டு வந்து விடுங்கள் என்று வழிகாட்டினார்கள். அந்த சமயத்தில் இவர்கள் தமது தொழிலை செய்து வந்தார்கள். அதன் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் 28 ஆகஸ்ட் 1983 ஆண்டு இவர்களை வக்காலத் சனத் திஜாரத், அதாவது வணிகத்துறை தொடர்பான துறையில் பணியமர்த்தினார்கள். 1 அக்டோபர் 1983 முதல் இந்த பணியை அன்னார் செய்ய ஆரம்பித்தார்கள். தன்னை வக்ஃப் செய்வதற்கு முன்பாக ஆரம்பத்தில் 16 ஆண்டுகள் பஞ்சாப் அரசாங்கத்தில் ஊழியராக பணியாற்றி வந்தார்கள். அதற்கு பிறகு ஏறக்குறைய 10 ஆண்டுகள் தனிப்பட்ட முறையில் தொழில் செய்து வந்தார்கள். நவம்பர் 1983 ஆண்டு ரிவ்யூ ஆஃப் ரிலீஜியனின் மேனேஜராக நியமிக்கப்பட்டார்கள். 1984 முஆவின் நாசிர் ஜியாஃபத்தாக நியமிக்கப்பட்டார்கள். 20 ஏப்ரல் 1983 ஆண்டு முதல் 2016 வரை நாயிப் நாசிர் ஜியாஃபத்தாக இந்த கடமையை நிறைவேற்றும் நற்பாகியம் இவர்களுக்கு கிடைத்தது. 1990 ஆண்டு யத்தாமா கமிட்டி, அனாதைகளுக்கென்று ஒரு கமிட்டி நியமிக்கப்பட்டது. அதில் முதல் செக்ரட்டரியாக அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஏறக்குறைய 20 வருடங்கள் வரை இந்த தொண்டை செய்வதற்கான நற்பாகியத்தை அன்னார் பெற்றார்கள். 1968 முதல் 1970 வரை பாகிஸ்தான் குத்தாமுல் அஹ்மதியாவில் மாவட்ட காயிதாகவும் லாகூரின் இலாக்கா காயிதாகவும் தொண்டாற்றியுள்ளார்கள். இது ஏறக்குறைய 10 ஆண்டுகளாகும். அன்சாருல்லாவில் 1984 முதல் 2014 வரை இவர்களுக்கு தொண்டாற்றக்கூடிய நற்பாகியம் கிடைத்தது.
1984 முதல் 2016 வரை ஏறக்குறைய 21 வருடங்கள் பாகிஸ்தான் மஜ்லிஸ் அன்சாருல்லாவில் காயிது தஹ்ரீக் ஜதீத், காயிது தர்பியத், காயிது இஷாத், மேலும் கடைசி 5 ஆண்டுகள் பாகிஸ்தானின் நாயிப் சதர் அன்சாருல்லா என்ற தொண்டையும் செய்வதற்கான நர்பாகியத்தை அன்னார் பெற்றிருக்கின்றார்கள். அரசாங்க வேலை செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தை பற்றி குறிப்பிட்டவாறு மலிக் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், நாங்கள் பணியில் இருந்தபோது எங்களுக்கு மேலதிகாரியாக இருந்தவர் ஒரு பகைமை உள்ளம் கொண்ட ஒரு நபர் ஆவார். பெரும்பாலும் தமது மௌலவிமார்களை என்னுடன் விவாதம் செய்வதற்காக அழைத்து வருவார். இவ்வாறு ஒரு முறை ஒரு பேராசிரியரான காலித் மெஹமூது சாஹிப் அவர்களை என்னிடம் அழைத்து வந்தார். இந்த நபர் அந்த நேரத்தில் மிகப்பெரிய அறிஞராக திகழ்ந்தார். அவருடன் விவாதம் நடைபெற்றது. அந்த அறிஞரால் எவ்வித பதிலையும் தர முடியாமல் ஆனபோது மிகவும் கோபமாக ஏசி பேச ஆரம்பித்தார். இதுதான் இன்றைய ஆலிம்களின் நடைமுறையாக இருக்கின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், எனது மேலதிகாரி இதை கண்டு விவகாரம் மோசமடைந்து விடக்கூடாது என்று அஞ்சினார். எனது மேலதிகாரியின் பெயர் அப்துல் ரஹ்மான் ஆகும். அவரை பார்த்து இந்த விவாதம் செய்ய வந்த நபர் கூறினார், மௌலானா சாஹிப், இந்த மக்கள் இறைவன் மற்றும் அவனது வேதத்தை, அதாவது இறை வார்த்தைகளின் மீது எந்த அளவுக்கு அநீதி இழைத்துள்ளனர் என்றால் அல்லாஹ் இவர்களை அழித்திருப்பான். அதாவது அஹ்மதிகள் அல்லாஹின் மீதும் ரசூலின் மீதும் திருக்குரானின் மீதும் எந்த அளவுக்கு அநீதி இழைத்துள்ளனர் என்றால் அல்லாஹ் இவர்களை அழித்திருப்பான். ஆனால் ஏன் அழிக்கவில்லை? தொடர்ந்து அவரே கூறுகின்றார், ஏன் அழிக்கவில்லை என்றால், ஏன் இவர்கள் தப்பித்து விடுகின்றனர் என்றால் இவர்கள் தொழுகையில் அதிகமாக அழுகின்றனர். மலிக் சாப் கூறுகின்றார்கள், இதை கேட்டு நான் அவர்களிடம் கூறினேன், அல்லாமா சாஹிப், இந்த விஷயத்தை நீங்கள் எனக்கு எழுதி தாருங்கள் என்று கூறினேன். அதற்கு அவர் ஏன் எழுதி தர வேண்டும் என்று கேட்டார். மேலும் அவர் கூறினார், அவ்வாறு நான் இன்று எழுதி கொடுத்து விட்டால் பிறகு நாளை அதனை நீங்கள் பத்திரிகையில் அச்சிட்டு வெளியிட்டு விடுவீர்கள் என்று கூறினார். அதாவது அஹ்மதிகள் இறைவன் முன் குனிவதனால் அவர்களுக்கு அவ்விஷயம் எந்நேரமும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் அல்லாஹ் அவர்களது கூற்றை கேட்கின்றான் என்பதை அவர்களும் ஏற்றுக்கொண்டனர். இருப்பினும் நாம் தான் தவறில் இருக்கின்றோம் என்று அவர்கள் கருதுகின்றனர். அல்லாஹ் இவர்களது கண்களை திறப்பானாக. அவர்கள் சமுதாயத்தை தவறான வழியில் வழிநடத்துகின்றனர். அல்லாஹ் சமுதாயத்தையும் இவர்களது சூழ்ச்சி மற்றும் ஏமாற்று வேலையிலிருந்து காப்பாற்றுவானாக. நமது முஆவின் நாசிர் ஜியாஃபத் உசாமா அஸ்ஹர் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், மலிக் முனவர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் உயர்தரமான நிர்வாக திறமையை கொண்டிருந்தார்கள். இரவில் எழுந்து தாரு ஜியாஃபத்தை சுற்றி வருவார்கள். பணி செய்பவர்களை ஆய்வு செய்வார்கள். கால நிலைமைகளுக்கேற்ப அவர்களுக்கு தேநீர் மற்றும் முட்டை ஆகியவற்றை ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள். தாரு ஜியாஃபத்தில் பணி செய்யக்கூடிய பணியாளர்களிடம் அன்பு மற்றும் அனுதாபத்தின் நடைமுறையை மேற்கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு பணியாளரின் வீட்டில் உள்ளவர்களை பற்றியும் நன்கு அறிந்திருந்தார்கள். ரகசியமாக அவர்களால் முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி செய்து வந்தார்கள். இவர்களது மருமகன் நதீம் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், மலிக் சாஹிப் அவர்கள் ஒருமுறை என்னிடம் கூறினார்கள், அதாவது எப்போதும் என்னை தொழுகைக்காக அவர்கள் கவனமூட்டி வருவார்கள். பிறகு ஹிலாஃபத் மீதான அன்பு கொள்வதற்கும் மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதற்காகவும் எப்போதும் கவனமூட்டி வந்துள்ளார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை அவர்கள் என்னிடம் இவ்வாறு கூறினார்கள், அதாவது பணி ஓய்வு பெற்ற பிறகு ஒரு நாள் நான் இவ்வாறு முடிவெடுத்தேன், அதாவது இப்போது நான் பணி ஓய்வு பெற்றுவிட்டேன், எனவே கட்டாய சந்தாவை தற்போதுள்ள வருமானத்திற்கேற்ப பாதியாக குறைத்து விடலாம், ஏனென்றால் வருமானமும் குறைந்து விட்டது. எனவே வாக்குறுதிக்கான அந்த பட்டியலையும் அவர்கள் தயார் செய்து பிறகு இரவில் தூங்கிவிட்டார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இரவில் நான் கனவில் பார்த்தேன், அல்லாஹ் என்னிடம் வந்தான். அல்லாஹ் என்னிடம், நான் இந்த பிரபஞ்சத்தின் இறைவனாவேன்,
நீங்கள் உங்களது சந்தாவை பாதியாக குறைத்து விட்டீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். வாருங்கள், நான் இந்த பிரபஞ்சத்தை உங்களுக்கு சுற்றி காட்டுகின்றேன் என்று அல்லாஹ் என்னிடம் கூறியவாறு எனக்கு மலைகளையும் காடுகளையும் தோட்டங்களையும் கனவில் காண்பித்தான். மேலும் என்னிடம் இவை அனைத்திற்கும் நானே அதிபதியாவேன். அவ்வாறு இருக்கும்போது நீங்கள் எதற்காக கவலைப்படுகின்றீர்கள் என்று அல்லாஹ் கூறினான். மலிக் சாஹிப் கூறுகின்றார்கள், இதை கேட்டவுடன் எனது கண்கள் திறந்தன. மேலும் நான் சந்தாவை பாதியாக குறைப்பதாக எண்ணியிருந்த முடிவை மாற்றிவிட்டேன். முன்பு கொடுத்து வந்தது போன்றே சந்தாவை கொடுக்க ஆரம்பித்தேன். இவர்களது மனைவி கூறுகின்றார்கள், வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கு முன்பாக இவர்கள் வியாபாரம் செய்து வந்தார்கள். அதிகமான தொகையை கையில் எடுத்துக்கொண்டு போர்வையை போர்த்தியவாறு அந்த தொகையை ஒரு பையில் வைத்தவாறு இரவு நேரத்தில் வீதிகளுக்கு சென்று விடுவார்கள். மேலும் தேவையுடையவர்கள் இப்போது இருப்பார்கள் என்று கூறியவாறு வீட்டை விட்டு வெளியேறுவார்கள். ஒரு முறை ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார். அவர் மிகவும் சிரமத்தில் இருந்தார். அவர், எனது தாயார் கடுமையாக நோயுற்றிருக்கின்றார், ஆனால் என்னிடம் பணம் இல்லை என்று கூறியதும் மலிக் சாஹிப் அவர்கள் தம்மிடம் வைத்திருந்த அனைத்து தொகையையும் அந்த நபருக்கு கொடுத்து விட்டார்கள். மேலும் இவ்வாறு கொடுத்த பிறகு வீட்டிற்கு திரும்பி வந்தார். முஆவின் நாசிர் ஜியாஃபத் முரப்பி ஆசிப் மஜீத் பட் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், சில நேரங்களில் விருந்தினர்களின் வருகை அதிகமாகி விடுவதால் தங்குவதற்கான ஏற்பாட்டை செய்வதில் கஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. சில விருந்தினர்கள் அலுவலகத்திற்கே வந்து கடுமையான சொற்களை பயன்படுத்தி விடுகின்றனர். ஆனால் மர்ஹூம் அவர்கள் மிகுந்த பொறுமையுடன் அந்த அனைத்து விஷயங்களையும் கேட்பார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், சில நேரங்களில் தமது கைகளை ஒன்றிணைத்தவாறு மன்னிப்பும் கேட்டுள்ளார்கள். அதனை நான் பார்த்துள்ளேன். மர்ஹூம் தமது பிள்ளைகளின் வயதை உடைய நபர்களிடமும் கூட இவ்வாறு மன்னிப்பு கோரியுள்ளார்கள். ஒருமுறை விருந்தினர்கள் திரும்பி சென்ற பிறகு நான் அவர்களிடம், மலிக் சாஹிப், எனக்கு மிகுந்த துக்கம் ஏற்பட்டுள்ளது. நீங்கள் இந்த சிறுவனிடம் உங்களது கைகளை ஒன்றிணைத்து மன்னிப்பு கோரினீர்கள் என்று கூறினேன். அதற்கு அவர்கள், உங்களுக்கு இதனால் ஏன் கஷ்டம் ஏற்படுகின்றது? நான் எனது கைகளைத்தானே உயர்த்தினேன். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதாவது இவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்கள் ஆவர். வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தினர்களை ஏற்றுக்கொள்ள செய்வதற்காக வெறும் காலுடன் ஓடிச் சென்று அவர்களை திருப்பி அழைத்து வந்துள்ளார்கள். பிறகு ஆசிப் சாஹிப் கூறுகின்றார்கள், ஒரு நாள் மலிக் சாஹிப் அவர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார்கள். ஒரு முறை நான் எனது அலுவலகத்தில் இருந்தேன். ஒரு நாள் ஒரு முதியவர் கடும் கோபத்துடன் எனது அலுவலகத்திற்கு வந்து பஞ்சாபியில் என்னை நோக்கி, நீங்கள் தான் மலிக் முனவர் ஜாவிதா என்று கேட்டார். அதற்கு நான், ஆம், நான் தான் மலிக் முனவர் ஜாவித் என்று கூறினேன். அதற்கு அந்த விருந்தினர், இது உங்களது லங்கர்கானாவா, உங்களது தந்தையின் லங்கர்கானாவா என்று கேட்டார். அதற்கு மலிக் சாஹிப் அவர்கள், இல்லை இல்லை, இது அதாவது வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் லங்கர்கானா ஆகும். இது எனது மற்றும் உங்களது தந்தையான வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் லங்கர்கானாவாகும் என்று மலிக் சாஹிப் அவர்கள் பதிலளித்தார்கள். இதை கேட்டு அந்த நபர் திருப்தி அடைந்தார். மிகவும் அன்புடன் தனது பிரச்சனையை எடுத்து கூறினார். மேலும் எடுத்து கூறியவாறு திரும்பி சென்று விட்டார். சில நேரங்களில் விருந்தினர்களும் கூட எல்லை மீறி விடுகின்றனர். தாரு ஜியாஃபத்தில் இவ்வாறு நடக்கின்றது, அவ்வாறு நடக்கின்றது என்று எனக்கும் புகார் வருகின்றது. ஆனால் ஆய்வு செய்யும் போது விருந்தினர்களிடமும் பொறுமை இல்லை என்பதே தெரிய வருகிறது. ஆம், சரிதான், நமது விருந்தினர் துறைக்கு விருந்தாளிகளை கண்ணியப்படுத்த வேண்டும். ஆனால் விருந்தினர்களும் உயர் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட சில சந்தர்ப்பங்களில் ஏற்பாட்டாளர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க முயற்சி செய்ய வேண்டும். எவ்வாறு இருப்பினும் மலிக் சாஹிப் அவர்கள் தமது வக்ஃபின் உரிமையை செலுத்தினார்கள். நான் நாதிராளாவாக இருந்த போதும் அவர்கள் நாயிப் நாதிர் ஜியாஃபத்தாக இருந்தார்கள். நான் இவர்களை பார்த்துள்ளேன். அதாவது இவர்கள் ஜமாத்தின் செல்வத்தை மிகவும் உள்ளத்து வேதனையுடன் கையாளுவார்கள். உண்மை விஷயத்தை கூறுவதற்கும் ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். எனக்கு கீழ் அவர்கள் இருந்த போதிலும் ஜமாத்தின் நலன் கருதி
அவர்களது பார்வையில் ஏதேனும் ஒரு விஷயம் சிறந்ததாக இருக்கும் என்றால் அதனை எவ்வித தயக்கமுமின்றி எனது கருத்திற்கு எதிராக அவர்கள் ஆலோசனை கூறுவார்கள். இவ்வாறு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று கூறுவார்கள். இந்த நற்பண்பே வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும். அதாவது தமது கருத்தை கண்ணியத்தின் வட்டத்திற்குள் இருந்தவாறு சரியான முறையில் எடுத்து கூற வேண்டும். மேலும் அன்னாருக்கு ஹிலாஃபத்துடன் பற்றுணர்வின் தொடர்பு இருந்தது. அது அவர்களது ஒவ்வொரு கடிதத்திலும் வெளிப்பட்டது. எப்போது என்னை சந்தித்தாலும் அதன் வெளிப்பாடு வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அல்லாஹ் இவர்களுடன் கருணையுடனும் மன்னிப்புடனும் நடந்து கொள்வானாக. அவர்களது அந்தஸ்தை உயர்த்துவானாக. இவர்களது மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. மேலும் அவர்களது நன்மையை தொடரச் செய்வதற்கும் அவர்களுக்கு நற்பாகியத்தை வழங்குவானாக. இரண்டாவது ஜனாசா மதிப்பிற்குரிய ஷேக் மெஹபூப் ஆலம் ஹாலித் சாஹிப் அவர்களின் மகனான மதிப்பிற்குரிய பேராசிரியர் முனவர் ஷமீம் ஹாலித் சாஹிப் அவர்களுடையதாகும். 16 பிப்ரவரி 2020 அன்று ரப்வாவில் ஏறக்குறைய 81வது வயதில் மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நான் கூறியது போன்று இவர்களது தந்தை ஷேக் மெஹபூப் ஆலம் ஹாலித் சாஹிப் அவர்கள் டிஐ காலேஜில் பேராசிரியராக இருந்தார்கள். பிறகு 3வது கலிஃபத்துல் மசி அவர்கள் இவர்களை நாதிர் பைத்துல் மால் ஆமதாக நியமித்தார்கள். நீண்ட காலம் பைத்துல் மால் நாதிராக இருந்தார்கள். பிறகு 4வது கலிஃபத்துல் மசி அவர்கள் சதர் அஞ்சுமன் அஹ்மதியாவில் அன்னாரை நியமித்தார்கள். இவர்கள் ஷமீம் அஹ்மது சாஹிப் அவர்களின் மூத்த மகனாவார்கள். இவர்களது குடும்பத்தில் 2 மனைவிகள், அதாவது 2வது மனைவி ஷாஹிதா முனவரா ஷமீம் சாஹிப் ஆவார். முதல் மனைவி மரணமடைந்து விட்டார்கள். அவர்களுக்கு ஹாலித் அன்வர் என்ற மகன் இருக்கின்றார். அவர் தற்போது கனடாவில் வசித்து வருகின்றார். 1964ஆம் ஆண்டு 3வது கலிஃபத்துல் மசி அவர்கள் காலேஜின் பிரின்சிபலாகவும் சதரஞ்சுமன் அஹ்மதியாவின் சதராகவும் இருந்தபோது முனவர் ஷமீம் ஹாலித் சாஹிப் அவர்களின் நிக்காஹ்வை முபாரக் பள்ளிவாசலில் நடத்தி வைத்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஹசரத் 3வது கலிஃபத்துல் மசி ஹசரத் மிர்சா நாசிர் அஹமது சாஹிப் அவர்கள் இந்த சொற்களை கூறினார்கள். அதாவது, பேராசிரியர் முனவர் ஷமீம் ஹாலித் எனது நெருங்கிய நண்பராவார். அவர்களது மகனான பேராசிரியர் மெஹபூப் ஆலம் ஹாலித் சாஹிப் அவர்கள் எனக்கும் எனது மகனை போன்று நேசத்திற்குரியவர் ஆவார். அன்னார் பாகிஸ்தான் மஜ்லிஸ் அன்சாருல்லாவில் ஏறக்குறைய 28 ஆண்டுகள் தொண்டாற்றியுள்ளார்கள். அன்னாரது 2வது மனைவி ஷாஹிதா சாஹிபா கூறுகின்றார்கள், முனவர் ஷமீம் ஹாலித் சாஹிப் அவர்கள் எண்ணற்ற நற்பண்புகளுக்கு சொந்தக்காரராவார். அவர்களிடம் காணப்பட்ட முதலாவது நற்பண்பு காலத்தின் கலீஃபாவின் மீது களப்பற்ற அன்பு மற்றும் கொள்கை பிடிப்பை கொண்டிருந்தார். கட்டுப்பட்டு நடப்பவராவார். மேலும் குத்துபாவை கவனமாக கேட்பார். மேலும் குறிப்பும் எடுத்து வருவார். ஐவேளை தொழுகையை ஜமாத்தாக தொழுது வந்தார்கள். நோயுற்ற நிலையில் பள்ளிவாசலுக்கு செல்ல முடியாத நிலை இருந்தபோது அதை அதிகமாக உணர்ந்து வந்தார்கள். பள்ளிவாசலுக்கு செல்ல முடியவில்லையே என்று வருத்தப்பட்டு வந்தார்கள். அவர்கள் தமது நோயின் நிலையிலும் மிகவும் பொறுமையுடனும் தைரியத்துடனும் அதை எதிர்கொண்டார்கள். எப்போதும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று கூறி வந்தார்கள். மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதில் களப்பற்ற தன்மை, பற்றுணர்வு மற்றும் அன்பின் மிகச் சிறந்த பண்புகள் அவர்களிடம் இருந்தன. மௌனமாக தொண்டாற்றக்கூடியவர், பரிவு காட்டக்கூடிய மற்றும் அன்பு செலுத்தக்கூடிய நபராக திகழ்ந்தார்கள். அவர்கள் எனக்கு கல்லூரியிலும் படித்துக் கொடுத்திருக்கின்றார்கள். சிறிது காலம் நான் அவர்களது மாணவனாக இருந்துள்ளேன். அதற்கு பிறகு நான் உள்ளூர் அமீராகவும் நாசிர் ஆளாவாகவும் ஆன பிறகு மிகவும் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் என்னுடன் நடந்து கொண்டார்கள். நீங்கள் எனது மாணவராவீர்கள் என்பதை ஒருபோதும் அவர்கள் வெளிப்படுத்தியது கிடையாது. ஹிலாஃபத் அமைப்பு மற்றும் ஜமாத் அமைப்பை முழுமையாக பேணி நடப்பார்கள், கட்டுப்பட்டு நடப்பார்கள். கலீஃபா ஆன பிறகும் கூட அவர்களது தொடர்பு அவ்வாறே வியக்கத்தக்கதாக இருந்தது. அல்லாஹ் இவர்களுடன் மன்னிப்புடனும் கருணையுடனும் நடந்து கொள்வானாக. தனது அன்பிற்குரியவர்களின் நெருக்கத்தில் இடமளிப்பானாக. இவர்களது குடும்பத்திற்கு அன்னாரது நன்மைகளை தொடரச் செய்யும் நற்பாகியத்தை வழங்குவானாக. ஜும்மா தொழுகைக்கு பிறகு நான் இந்த 2 ஜனாசா காயிப் தொழுகையையும் தொழ வைப்பேன் இன்ஷா அல்லாஹ்.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر